அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் செந்தில் பாலாஜி திடீர் வாக்குமூலம், ஸ்டாலின் அதிர்ச்சி. இது மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டத்துக்கு விரோதமான பண பரிமாற்றத்தின் சட்டத்தின் கீழ் வழக்கில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஜூன் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டார் இல்லையா. அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ஏற்கனவே அதிமுகவில் இருக்கும்போதே செந்தில் பாலாஜி போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா. இந்த நிலையில் முதல்ல ஸ்டாலின் அவர்களே அவர் மீது வழக்கு தொடுத்திருந்த நிலையில் அந்த வழக்கும் இரண்டு வழக்கும் பார்த்திங்கன்னா அவர் மீது அமலாக்கத்துறை அதிரடியாக பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்த நிலையில் இவருடைய குற்றப்பத்திரிகை 3000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறை வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மீண்டும் இவருடைய வழக்கை நீதிமன்றம் விசாரித்து வருகின்ற அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி நேரில் ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றமே பார்த்திங்கன்னா உத்தரவு போட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் திடீர்னு வாக்குமூலம் கொடுக்க போகிறதாக ஒரு செய்திகள் வெளியாகிருந்துச்சு. இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா அதிரடியாக வாக்குமூலம் கொடுத்தாரு அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுறதுக்கான அனைத்து எவிடன்ஸுகளும் பார்த்திங்கன்னா சிக்கும் இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா. அந்த மதுவிலக்கு அமைச்சகத்தில் வாரம் ஒரு 110 கோடி பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுத்ததாக அந்த ரகசிய பென்ட்ரைவ் சிக்கிருந்துச்சு இல்லையா. அதில் இருந்ததாக ஒரு செய்திகள் வெளியேறிச்சு. இந்த நிலையில் தான் செந்தில் பாலாஜி கொடுத்த வாக்குமூலத்தால் அதிரடியாக திமுகவுடைய தலைமையகத்துக்கு பெரும் அதிர்ச்சியை அளிச்சிருக்கு. இதனால் திமுக சேர்ந்த நிறைய இதில் அமைச்சர்களுக்கும் தொடர்பு இருக்குது. இந்த நிலையில் திமுக சேர்ந்த அமைச்சர்களும் கைது செய்யப்படும் நிலையில் தான் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வெளிநாடு பயணம் மேற்கொண்டு இருந்த நிலையில் அந்த வெளிநாட்டு பயணத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு 450 கோடி எடுத்து சென்றதாக சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இப்போ நடந்துச்சு இல்லையா. ஒரு கார் ரேஸ் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தியிருந்தார். இந்த கார் ரேஸில் 40,000 கோடி ஒதுக்கி இருந்தாங்க. இந்த 40,000 கோடி இதுக்கு செலவாச்சா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது இல்லையா. மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 கோடி தான் செலவாயிருக்கும். மீது 35 கோடி ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி மக்களிடையே கேட்கப்பட்ட கேள்விக்கு வெளிப்படையாக சொல்லியிருந்த நிலையில் தான் அந்த 35 கோடி எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி மக்களிடையே கேள்விகளும் எழுக்கப்பட்டு இருந்த நிலையில் இந்த நிலையில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்த வாக்குமூலம் பெரும் அதிர்ச்சி அளிச்சிருக்கு. இதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா இரவோடு இரவாக கைது செய்யப்படுறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.